ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் வரும் இல்லையா? இது நடக்குமா? நடக்காது. ஒருவேளை இப்படி நடந்துருமா? நெறைய பேருக்கு வந்து டிப்ரஷன்ங்கிற பேர்ல வந்து சூசைடல் தாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வர ஸ்டூடண்ட்ஸ்க்கே அந்த மாரிலாம் இருக்கு நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அ அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் ஆ சம்டைம்ஸ் வந்து நம்மள ஹர்ட் பண்றவங்கள போய் அப்படியே 2 அற உடணும் போல இருந்தது. அப்படிலாம் அப்படி உர்ருன்னு கோவம்லாம் வரும்ல. தேவையில்லாத அ எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள். ஒருத்தரை பத்தி நம்ம தப்பா நெனச்சுட்டு, அவங்க மேல கோவப்பட்டுட்டு, எதுக்குடா இவ்ளோ கேவலமா இருக்கோம் நம்மளன்னு சொல்லி நம்மள நாமே ஆ கரிச்சு கொட்டிப்போம். ஐயய்யோ! ஏன்டா இப்படி பண்ணோம்? நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு தெரியலையே! அப்படிலாம் நெனச்சு நம்மள நாமே வருத்திக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் இதுக்கு காரணம் என்னன்னா, எதிர்மறை எண்ணங்கள் தான். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆ அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதோட முடிச்சுட்டேன். நான் வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்படிலாம் நெனைக்கிறவங்க. ஆ வாழவே பிடிக்கலங்க. எதுக்காக நம்ம வாழணும்? யாருக்காக நம்ம வாழணும்? அப்படின்னு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் போயிருக்கிறவங்களுக்கு. அப்புறம் நம்ம மேல பொறாமப்பட்டு, நம்ம மேல கண்திருஷ்டி நெறைய வச்சு, அதனால சில உடல் உபாதைகள், அதனால இப்ப எங்கேயாவது நம்மள பார்த்து கண்திருஷ்டி வச்சுட்டாங்கன்னா, தலைவலிக்கும் பாருங்க. அவ்ளோ ஒரு தலைவலி வரும். கால் வலி வரும். ஆ அப்படியே படுத்துட்டே இருக்கலாமான்னு தோணும். வேலை செய்ய நம்மளுக்கு புத்தி வராது. அப்படியே சொக்கி சொக்கி விழற மாரி இருக்கும். ஒரு சின்ன வேலையா இருந்தாலும், நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்ப எங்க பண்றது? அப்படின்னு அந்த வேலைய செய்யவே மாட்டோம். அது மாசக்கணக்குல அப்படியே இருக்கும். இங்க இங்க ஒரு பொருள் இருக்கும். அத எடுத்து வைக்கணும், வைக்கணும்னு நெனச்சுட்டே இருப்போம். அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண் திருஷ்டி இல்லையா? அதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த மாரி கண் திருஷ்டியினால் அவதிப்படுபவர்கள், எதிர்மறை எண்ணங்களை கொண்டு சம்டைம்ஸ் கண் திருஷ்டி கூட நெறைய நாள் வந்து நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்களை குடுக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ என்ன பண்ணுங்கன்னா, கருப்பு உப்பு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போயிட்டு, ஆம் நீங்க அமாவாசை நாள்ல பண்ணா இன்னும் ரொம்ப நல்லது. இல்ல செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். சனிக்கிழமையிலயும் பண்ணலாம். இந்த உப்ப எடுத்துக்கிட்டு, ஆ கருப்பு உப்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போயிட்டு, ஆ இரவு 8 மணி மேல 7 மணி மேல இல்ல 6 மணி இல்ல 8 மணினா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. 8 மணிக்கெல்லாம் எப்படிங்க வீட்ட விட்டு வெளில போறது அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மணிக்கு மேல கொஞ்சம் இந்த பொழுது சாயிற வேளையில இந்த கல் உப்ப எடுத்துட்டு தலைய சுற்றி இந்த பக்கம் ஒரு 9 டைம்ஸ், அந்த பக்கம் ஒரு 9 டைம்ஸ். அதாவது இடதுபுறமா ஒரு 9 டைம்ஸும், வலதுபுறமா 9 டைம்ஸும் சுற்றிட்டு, மேலேருந்து கீழ இறக்கிட்டு, அப்புறம் என்ன பண்ணுங்க, எனக்கு வந்த கண்திருஷ்டிகள், எனக்கு வர என் மேல யாராவது பொறாமப்பட்டிருந்தா, அந்த பொறாமை எண்ணங்கள், எனக்குள்ள இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இதோட போயிடணும்னு சொல்லிட்டு, அப்படியே ஊதி விட்டுடுங்க. அப்படி ஊதி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அது அப்படியே அந்த தூசியோட தூசியா கலந்து, நெகட்டிவ் தாட்ஸும் அப்படியே நம்மள விட்டு போயிடும். ஆ அதுக்கப்புறம் ஊதும்போது அது நம்ம மேல படாதபடிக்கு பார்த்துக்கணும். ஏன்னா திரும்ப நம்மகிட்டயே வந்துரும் இல்லையா? அதனால வீட்டுக்கு வந்துட்டு கை, கால் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடாது. வெளியில பண்ணணும். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணி வெளியில வச்சுட்டு போங்க. கை, கால் தெளிச்சுட்டு, தலையில ஒரு 3 தடவ புரோக்ஷனம் தண்ணி தெளிச்சுட்டு, அப்புறம் நீங்க ரெகுலரா உங்க வேல பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப இது பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இந்த எதிர்மறை எண்ணங்களும், கண் திருஷ்டினால வர சில கோளாறுகளும் நீங்கும்.